வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து தினமொரு தகவலுக்காக. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது ஒரு எக்ஸ்ரே, அதாவது முழங்காலோட எக்ஸ்ரே. முழங்கால் எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு, கால் எலும்பு, சில்லெலும்பு 3 எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு சீரான இடைவெளியோடு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இது வந்து நார்மலான ஜாயின் அர்த்தம். ஸோ மடக்க நீட்டாக திருப்ப, அதாவது படியேறவில்லை இறங்கவில்லை, எந்த சிரமமும் இருக்காது. ஆனால் இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தேஞ்சிருக்குது. எலும்புகளுக்கு நடுவில் இடைவெளியே கிடையாது. அதுபோல் எக்ஸசிவான எலும்புகள், ஆஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்லுவோம், அந்த எக்ஸசிவான எலும்புகள் வந்து வளர்ந்துருக்குது. ஜாயின்ட் ஸ்பேஸை பார்க்கவே முடியல. ஸோ இவ்வளவு தேய்மானம் இருக்கும் பொழுது நம்மளால் வந்து காலை மடக்கக்கூட முடியாது, படியேற முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஸோ இவ்வளவு தேய்மானம் வந்து அதிகமாகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா கால் வலி ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுதே நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸ்ரே பண்ணி தேய்மானம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், கொஞ்சம் மாத்திரைகள் எடுத்துக்கணும், சில மூட்டுக்கான உடற்பயிற்சிகள்லாம் பண்ணது மூலமாக இவ்வளவு தேயாமல் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப தேஞ்சுன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டி வருங்க.